it is again we will connect with the psychiatric disorders. In the psychiatric disorders and again neurological and psychiatric is interrelated. Psychological, nowadays psychology plays a major role. Psychological symptoms, அதாவது psychosomatic ன்னு சொல்லும்போது 80% வியாதி வரதுக்கான காரணம் நம்மளுடைய psychological nervous disorders, neurotic and psychological problems. அப்ப இந்த neurotic and psychological problem போது anxiety. இந்த anxiety அப்படின்றது என்னன்னா distress or uneasiness of the mind. ஒரு விஷயத்தை போட்டு குழப்பிக்கிட்டே இருந்தது, இல்லைன்னா எக்ஸ்பெக்டேஷன், நீங்க வந்து எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா இருக்கிறது. ஒரு விஷயத்துக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா இருந்து அது ஃபெயிலியர் ஆகும்போது, when you are getting failure or when it is not happening அப்படின்னும் போது என்ன ஆகுதுன்னா இந்த ஆங்ஸைட்டி, அதுதான் ஒரு இன்னர் ஸ்ட்ரெஸ். நார்மலி பாத்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்க்கு நீங்க அப்பியர் ஆக போறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஆர் கோயிங் டு அப்பியர் ஃபார் யூஜிசி நெட் எக்ஸாம். இந்த யூஜிசி நெட் எக்ஸாம் எழுதுற வரைக்குமோ எழுதும் போதோ உங்களுக்கு ஒரு படபடப்பு இருக்கும், ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், ஒரு அன்ஈசினஸ் இருக்கும். தட் இஸ் நார்மலி இட் இஸ் ஹேப்பனிங் வேர் இட் இஸ் a நார்மல் ஆங்ஸைட்டி. ஆனா அது எழுதி முடிச்சதுக்கு அப்புறமும் வெளியே வந்துட்டு நான் இப்படி பண்ணிருக்கலாம், நான் அப்படி பண்ணிருக்கலாம், இதை ஆன்சர் பண்ணிருக்கலாம், அதை ஆன்சர் பண்ணிருக்கலாம் சொல்லி ரிசல்ட் வந்து முடிச்சு அது அடுத்த எக்ஸாமே வர வரைக்கும் அந்த ஸ்ட்ரெஸ், அந்த படபடப்பை கொண்டு போறீங்க, அந்த டிஸ்ட்ரெஸ் கொண்டு போறீங்கன்னா that is called as psychological anxiety. நார்மலா எல்லாருக்கும் ஆங்ஸைட்டின்றது இருக்கணும், நார்மலா எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ்ன்றது இருக்கணும். that should be optimum level, that should be a psychological physiological level. அது அதிகமா போகும்போதுதான் இதை என்ன சொல்றோம் அப்படின்னா சைக்கலாஜிக்கல் டிஸார்டர் சொல்றோம். அப்ப இந்த ஆங்ஸைட்டி அப்படின்றது சைக்கலாஜிக்கல் டிஸார்டர். இதுதான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதுக்கு சிம்டம்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க வெளியே எல்லாருக்கூடயும் பேசுறதுக்கு தயங்குவாங்க, inability to cope up and டென்ஷன்ஸ் அதிகமா இருக்கும், ஃபியர்டு சிச்சுவேஷன், எப்ப பார்த்தாலும் ஒரு பயந்த சூழ்நிலை இருக்கும். பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே பெர்ஃபார்மன்ஸ் குறைவா இருக்கும், மசில் டென்ஷன்ஸ், ஹார்ட் பீட் அதிகமா இருக்கும், பிரீதிங் ரேட் அதிகமா இருக்கும். இதெல்லாம் தான் சிம்டம்ஸ் ஃபார் ஆங்ஸைட்டி. இந்த படபடப்பு எக்ஸ்டர்னலா யூ வில் பி ஏபிள் டு ஹியர். ஜெனரலைஸ்ட் ஆங்ஸைட்டின்றது ஒரு ஜெனரலா ஒரு ஆங்ஸைட்டி த்ரூ அவுட், அது நார்மலா நடக்கக்கூடியது. அப்சசிவ் கம்பல்சிவ்னா ஒரு விஷயத்த நீங்க கம்பல் பண்ணி பண்ணும்போது, அப்சசிவ் பண்ணும்போது அதனால வருது. அப்சசிவ் கம்பல்சிவ் அப்படின்றது where you are making it as a habit. ஒரு ஹேபிட் இருக்கு நார்மலா. இப்ப கொரோனா பீரியட், இந்த கொரோனா பீரியட்ல பாத்தீங்கன்னா நார்மலி இட் இஸ் டேக்கன் தட் யூ ஹாவ் டு மேக் a ஹேண்ட் வாஷ்ன்றது கம்பல்சரி அப்படின்றது இப்ப கொண்டு வந்துட்டாங்க. பட் இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நார்மலா வெளியே போயிட்டு வந்தாலே கையை கால கழுவுறதுன்றது நார்மல் ஹேபிட், அது நார்மலா நடக்கக்கூடியது. சப்போஸ் இஃப் இட் இஸ் நாட் ஹேப்பனிங் ஆல்சோ இட் இஸ் நாட் கோயிங் டு அஃபெக்ட் யுவர் மைண்ட் லெவல். ஆனா ஐயோ நான் கையை கழுவல, இந்த வைரஸ் உள்ள போச்சுன்னா என்ன ஆகும், அதுக்கு அடுத்து இமேஜினேஷன் போயிட்டே இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா திஸ் இஸ் அ டிஸார்டர். அப்ப அந்த ஒரு நம்மளுடைய ஹேபிட் அத when you are making it as a issue அப்படின்னு டிஸார்டர்னும் போது அது அப்சசிவ் கம்பல்சிவா மாறுது. or post traumatic stressன்னும் போது ஆஃப்டர் இன்ஜுரிஸ், ஆஃப்டர் ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுனால வர ப்ராப்ளம் தான் போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர். அண்ட் ஆக்ரோபோபியா, அதாவது கூட்டத்துல when you are going for any surround or more social people இருக்கிற கேதரிங்ஸ்ல போறது, அதிகமான கூட்டம் இருக்கிற இடத்துல போகும்போது வர ப்ராப்ளம்ஸ் படபடப்பு அப்படின்றது ஆக்ரோபோபியா. நியூரோசிஸ்ன்றது பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் சிம்டம்ஸ் வேர் பால்பிட்டேஷன்ஸ் இருக்கும் அண்ட் ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்கும். ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க, நடந்துகிட்டே இருப்பாங்க, சுத்திக்கிட்டே இருப்பாங்க, டிசினஸ் இருக்கும், ஸ்வெட்டிங் இருக்கும். அப்ப இதை பாத்தீங்க அப்படின்னா this is mainly because of sympathetic, பரிவு நரம்பு மண்டலத்தோட ஆதிக்கம் அதிகமா இருக்கிறதுனாலதான் இந்த நியூரோசிஸ் ப்ராப்ளம் வருது. அடுத்தது பாத்தீங்கன்னா டிப்ரெஷன். இந்த டிப்ரெஷன் பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் சேட்னஸ் ஃபார் a longer period. அதாவது ஒரு சோகம் சொல்லுவாங்க, அது லாங்கர் எக்ஸ்டென்ட். நார்மலா எல்லாருக்கும் ஒரு லைஃப்ல ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் when your close friend, உங்களுடைய நெருங்கிய நண்பர் வந்து யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு காரணத்தினால உயிர் இழந்துட்டா, அப்ப அவங்கள நினைச்சுக்கிட்டே நம்ம வந்து we are going for sadness அப்படின்றது நார்மல். it will be continuing for 3 days or 1 week or 10 days or maximum 1 month அப்படின்றது நார்மல். ஆனா அவங்களையே நினைச்சுக்கிட்டு இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் இருக்கும் போது என்ன ஆகுனா that is prolonged sadness. அததான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா நாள்பட்ட துக்கம் அப்படின்னும் போது அதுதான் டிப்ரெஷனுக்கு போகுது.
அது வந்து நம்மளுடைய நார்மல் சைக்கிளையுமே என்ன ஆகுது, டிஸ்டர்ப் ஆகுது. உங்களோட தூங்குறதுல இருந்து நார்மல் வேலை செய்யறதுல இருந்து எல்லா ஆக்டிவிட்டிஸுமே டிஸ்டர்ப் ஆகுது. சோ இந்த டிப்ரெஷன், அந்த டிப்ரெஷன்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஹோப்லெஸ்னஸ் இருக்காது, கில்ட்டி ஃபீலிங் இருக்கும், இரிட்டபிலிட்டி இருக்கும், மெமரி லாஸ் இருக்கும், அண்ட் கான்சென்ட்ரேஷன் பவர் கம்மியா இருக்கும், வெயிட் லாஸ், ஏன்னா அப்பிடைட் லாஸ் ஆகும்போது வெயிட் லாஸ் இருக்கும், கான்ஸ்டிபேஷன், இன்சோமினியா, ஹெட்ஏக், அப்நார்மல் ஹார்ட் பீட்ஸ் இருக்கும். சோ இதெல்லாம் தான் symptoms of depression. This depression, when it is continuing for a longer period, can lead to suicidal attacks. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா சூசைட்ஸோட ரேட்டும் அதிகமாகிறதுக்கு காரணம் one reason is because of depression. இந்த டிப்ரெஷன் இருக்கும்போது பாத்தீங்கன்னா யார்கிட்டயும் பேச மாட்டாங்க, they will make loneliness, அதிகமா loneliness, தனியா இருப்பாங்க, தனிமையை விரும்புவாங்க. அப்ப இருக்கும்போது they will go for a negative thoughts and where it leads to suicidal attacks also. And போபியான்றது பாத்தீங்கன்னா ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டமோட ஸ்டிமுலேஷன் அதிகமா இருக்கறனால வர ப்ராப்ளம்ஸ். போபியான்றது பயம், இட் இஸ் கால்ட் அஸ் ஃபியர். அப்ப இந்த பயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா அது அலர்ஜி இன்பானா இருக்கும். பூச்சி பார்த்தா அலர்ஜி, ஒரு தண்ணிய பார்த்தா அலர்ஜி, ஒரு பிளட் ரத்தத்தை பார்த்தா அலர்ஜி அப்படின்னு சொல்லும்போது போபியா இஸ் பிகாஸ் ஆஃப் பியூர்லி இட் இஸ் கனெக்டட் வித் ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டம் அண்ட் ஸ்டிமுலேஷன் ஆஃப் சிம்பத்தட்டிக் டாமினேஷன். ஸோ இதுதான் நம்ம போபியாஸ்ன்னு சொல்லுவோம். அப்ப இது எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா சிம்டம்ஸ்ல பாத்தீங்கன்னா மெயின் ஹெட்ஏக் இருக்கு. ஹெட்ஏக் இஸ் டைரக்ட்லி கனெக்டட் வித் நர்வ்ஸ். ஹெட்ஏக் வந்து வரதுக்கான காரணம் பாத்தீங்க அப்படின்னா ஒன் ரீசன் இஸ் பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ். இந்த மைக்ரேன்றது பாத்தீங்கன்னா ஒத்தை தலைவலின்னு சொல்லுவாங்க. ஒன் சைடு when you are going for more pain. அப்ப இந்த தலைவலி வரதுக்கான காரணம் என்னன்னா மெயின் இஸ் ஸ்ட்ரெஸ். Another reason is because of straining too much, physical strain. And another reason is depressions, phobia, neurosis, and also because of sinusitis. நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணும்போது சைனஸ் ரீஜன்ல நீர் கோத்துக்கிட்டுனா இன்ஃப்ளமேஷன் ஆயிடுச்சுன்னா சைனசைட்டிஸ் இஸ் ஒன் ரீசன் ஆஃப் ஹெட்ஏக். கண்டினியூஸ் ரைனைட்டிஸ், அந்த ரைனைட்டிக் அலர்ஜி இருக்கிறதுனால வர ஹெட்ஏக் இருக்கு. ரிஃப்ராக்டிவ் எரர்ஸ், ஐ டிசார்டர்ஸ்னால ஹெட்ஏக் வரும். தீஸ் ஆர் த வேரியஸ் ரீசன்ஸ் ஃபார் ஹெட்ஏக். அப்ப இந்த ஹெட்ஏக்கை சரி பண்ணணும்னா நமக்கு மெயின் 2 கண்டிஷன்ஸ் யூ ஹாவ் டு ஃபாலோ. ஹெட்ஏக்கு ஒன்னு மெயின் திராட்டகா பிராக்டிஸ், கண் பயிற்சிகள், அந்த ஜோதி திராட்டகம், ஜத்துர் திராட்டகம் சொல்ற கண் பயிற்சிகள் செய்யணும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்ணக்கூடிய டிஆர்டி ஆர் யோக நித்ரா பிராக்டிசஸ் யூ ஹாவ் டு கிவ் மோர். அண்ட் ஆல் சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஃபீலிங் இருக்கும். டிஸ்னியா, ட்ரை மவுத், சோக்கிங், பட்டர்ஃபிளைஸ், நாசியட்டிக் ஃபீலிங், ஹெட்ஏக் இருக்கும். அப்ப இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ்க்கு மேஜர் ட்ரீட்மெண்ட் வில் பி யூ ஹாவ் டு கிவ் Brahmari. Brahmari is best effective treatment for psychological disorders. Where psychological problem you can give Brahmari pranayama, and along with DRT, auto suggestion or with the comments of the external you can give DRT. DRT plays a major role, but silent meditation illa tanimeyo that will not be good. So you have to go for these pranayamas and relaxation techniques, which is very very good. And autonomic nervous system regulate பண்ணனும். All psychological issuesல main பாத்தீங்க அப்படின்னா neurological or psychological மெயினா பாத்தீங்கன்னா it is because of domination of autonomic nervous system, that is sympathetic domination. அப்படின்னும் போது you have to concentrate mainly on the relaxation of your nervous system. அப்ப nervous system relax பண்றதுக்கு main treatment is psychological, that is you have to go for DRT practice, yoga nidra practice, more tranquilizing pranayama சொல்ற Brahmari pranayama, இந்த மாதிரியானதுல தான் அதிகமா நீங்க கவனம் வைக்கணும். So this will regulate your brain activities, autonomic activities, and will also regulate the neurological and psychological issues. So these are the things which we have to discuss. Fatigue என்னும்போது பாத்தீங்க அப்படின்னா this is muscle fatigue and also mental fatigue. Muscle fatigue அப்படின்றது பாத்தீங்கன்னா அதிகமா வேலை செய்யறதுனால muscle fatigue is because of more exercise where you have giving strain அதிகமா பண்றதுனால எக்ஸ்டர்னலா வர muscle fatigue. மென்டல் ஃபெட்டிக்ன்றது பாத்தீங்க அப்படின்னா ஆக்சிஜன் ஃப்ளோ பிரெயினுக்கு குறையும் போது பிரெயின் ஃபெட்டிக் ஆகுது, அதுதான் வந்து மென்டல் ஃபெட்டிக்.
அப்ப இந்த ஃபெட்டிக்ன்றது சோர்வு. அப்ப இதுவும் பாத்தீங்கன்னா பிரெயின்ஸ் நர்வஸ் சிஸ்டம்னாலயும் வருது and also because of oxygen diminishingனாலயும் வருது. You have to go main is what you have to go is Surya Namaskaram. Fatigue பாத்தீங்க அப்படின்னா Surya Namaskaram is very very effective and also you have to give more pranayama. Pranayamaல பாத்தீங்கன்னா நாடி சுத்தி and more all pranayama you can give. No fatigue பாத்தீங்க அப்படின்னா இதுதான் கொடுக்கணும் அதுதான் கொடுக்கணும்லாம் இல்ல. You can give all types of pranayama where you it is very very good. So these are the things in the fatigue region. Nervousness fatigue oda highest degree da anxiety or nervousness. அதுவும் பாத்தீங்கன்னா purely it is connected with the autonomic nervous system. Concentration, irritability, sleeplessness நடக்கும். So இதுதான் nervousness. Asanasla you can give all asanas, no issues with asanas. You can give all asanas for psychological disorders and all pranayama, but especially you have to concentrate on tranquilizing pranayama. Meditation la it is very very effective. In the Om cyclic meditation pathina, cyclic meditation is especially very good for psychological disorders. அப்ப அந்த மாதிரி meditations நீங்க கொடுக்கலாம். So this is where you can give for meditation. And kriya pathina generally indigestion and loss of appetite இருக்கனால you can go for shankar prakshana and regulating your digestive systems. So these are with the things where இது அப்ப எந்த மாதிரியான கேள்விகள்லாம் கேட்பாங்க அப்படின்னா உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா டிசீஸ் டியூ டு ஸ்ட்ரெஸ் அப்படின்னா என்னென்னலாம் டிசீஸ் அதுல ஒரு 4 சாய்ஸ் கொடுக்கலாம். ஹெட்ஏக், ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ், ஆட்டிசம் அப்படின்னு ஒரு 4 சாய்ஸ் கொடுக்கலாம். அதுல கொடுத்து இன்னும் சப் கிளாசிபிகேஷனா ஏபிசி கரெக்டா இல்ல ஏபிடி கரெக்டா இல்ல பிசிடி கரெக்டா இல்ல ஏஎன்டி கரெக்டா அந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி கேட்கலாம். ஆர் அதர்வைஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த தனுராசனம் ஆர் புஜங்காசனம் அப்படின்ற ஒரு ஆசனாவை கொடுத்து ஷலபாசனம் அந்த மாதிரி கொடுத்து இந்த ஆசனா வந்து இந்த டிசீஸ்க்கு கொடுக்கலாமா ஆர் காம்பினேஷன் ஆஃப் டிசீஸ் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா ஆஸ்துமா கனெக்டட் வித் டயபெட்டிஸ் சொல்லும் போது டயபெட்டிஸ்க்கு ஹீட்டிங் ஆர் ஸ்டிமுலேட்டிங் பிராணாயாமா கொடுக்கும் போது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவ். அதே மாதிரி ஆஸ்துமாக்கு ஸ்டிமுலேட்டிங் அண்ட் ஹீட்டிங் பிராணாயாமா கொடுக்கும் போது எஃபெக்டிவ். when it is associated with high pp கொடுக்கும்போது இது நமக்கு கொடுக்க முடியாது. அப்ப அந்த இடத்துல உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி கேள்விகள் கேட்பாங்க. எப்படின்னா இந்த டயபெட்டிஸ் ஹைப்பர்டென்ஷன் ஆஸ்துமா கொடுக்கலாமா. ஃபார் எக்ஸாம்பிள் பிராணாயாமான்னு கொடுத்துட்டு ஒரு பிராணாயாமா கொடுப்பாங்க. அந்த ஒரு பிராணாயாமா கொடுத்துட்டு கூலிங் பிராணாயாமா இஸ் எஃபெக்டிவ் ஃபார் ஆஸ்துமா அண்ட் ஹைப்பர்டென்ஷன், டயபெட்டிஸ் அண்ட் ஹைப்பர்டென்ஷன், ஆஸ்துமா அண்ட் டயபெட்டிஸ் அப்படின்னு கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த இடத்துல எதுக்கு ஹீட்டிங் பிராணாயாமா கொடுக்கணும், எதுக்கு கூலிங் பிராணாயாமா கொடுக்கணும், எதுக்கு கொடுக்க கூடாதுன்னு தெரிஞ்சிருந்தாதான் அதுக்கு ஆன்சர் பண்ண முடியும், கரெக்டான ஆன்சர். சோ இந்த எல்லா டிசீஸ்க்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணதுல நீங்க அந்த சிம்டம்ஸை நோட் பண்ணிட்டு அதுக்கு என்ன கொடுக்கலாம் என்ன கொடுக்க கூடாதுன்னு தெரியும் போது இட் இஸ் வெரி வெரி அப்ளிகபிள். அதே மாதிரி பாத்தீங்கன்னா யோகா தெரப்பி வந்து பிரிவென்டிவ், கியூரேட்டிவ், அது ரீஹாபிலிட்டேட்டிவ் மட்டும்தான். இது அசர்ஷன் அண்ட் ரீசனிங்காவும் கேட்கலாம். அந்த மாதிரி கேட்கும் போது அசர்ஷன் அண்ட் ரீசனிங் கேட்கும் போது கன்ஃபியூஸ் பண்ணலாம். அப்புறம் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னும் போது என்னெல்லாம் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கு, ஒபேசிட்டி இருக்கா, ஸ்ட்ரெஸ் இருக்கா, ஸ்மோக்கிங் இருக்கா, எதெல்லாம் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா அது மல்டிபிள் சாய்ஸாவும் கேட்கலாம் இல்ல சிங்கிள் சாய்ஸாவும் கேட்கலாம். டைரக்டா சாய்ஸா எம்சிக்யூவா கொடுத்து டைரக்ட் கொஸ்டினாவும் கொடுக்கலாம். இல்ல ஃபர்தர் சப் கிளாசிபிகேஷனா ஏபிசி கரெக்டா, டிபிசி கரெக்டா, சிடிபி கரெக்டா அப்படின்னும் கேட்கலாம். சோ இந்த மாதிரி கேட்கலாம். கிரியா வந்து ஒண்ணு கொடுத்துட்டு இந்த கிரியா வந்து இந்த வியாதிக்கு கொடுக்கலாமா, இந்த வியாதிக்கு கொடுக்க கூடாதா, இல்ல எந்த கிரியா இதுக்கு எஃபெக்டிவ். ஃபார் எக்ஸாம்பிள் சைனசைட்டிஸ்க்கு பாத்தீங்கன்னா 4 சாய்ஸ் கொடுக்கலாம். வமனதௌத்தி, சூத்ரநிதி அண்ட் சங்கல் பிரக்ஷனா அண்ட் ஆல்சோ திராட்டகா. இப்போ 4 சாய்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா இதுல எது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவ்? சூத்ரநிதி தான் ரொம்ப எஃபெக்டிவ் ஃபார் சைனசைட்டிஸ். அப்போ இதுல இந்த மாதிரி டைரக்ட் சாய்ஸாவும் கொடுக்கலாம். இல்ல ஏபி கரெக்டா, சிடி கரெக்டா அப்படின்னு கேட்கும் போது திராட்டகா கம்பைன்ட் வித் சூத்ரநிதி இஸ் எஃபெக்டிவ். அப்ப அந்த மாதிரி உங்களுக்கு சாய்ஸா கேட்கும் போது 2 கம்பைன் பண்ணும்போது 2த்துல எது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றது நம்ம பார்க்கணும்.
அதே மாதிரி ஹார்மோன்ஸ், ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் என்ன, ஹாப்பி ஹார்மோன்ஸ் என்ன, கார்டிசால்ஸ் இந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க. குளுக்கோகான் வந்து இன்சுலின் குளுக்கோகான் வந்து அட்ரினல் ஹார்மோனோடதா இல்ல பேன்கிரியாஸோடதா அப்படின்ற கன்ஃபியூஸ் பண்ணி கேட்பாங்க. அப்ப ஒவ்வொரு கிளாண்ட்லயும் என்ன ஹார்மோன் சுரக்குது அப்படின்றது அதை தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா காம்பினேஷன் ஆஃப் ஆசனாஸ் கொடுத்து இது இந்த வியாதிக்கு சரியாகுமா, இது இந்த வியாதிக்கு சரியாகுமா அப்படின்றது கேட்கலாம். சோ ஃபார் எக்ஸாம்பிள் தனுராசனா கொடுத்துட்டு தனுராசனா வந்து இன்டைஜஷன், தனுராசனா வந்து பாத்தீங்கன்னா ஹெர்னியாக்கு கொடுக்க முடியாது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா சாய்ஸ் வந்து டயபெட்டிஸ் ஒரு ஆப்ஷன், ஒபேசிட்டி அப்டாமினல் ஒபேசிட்டி ஒரு ஆப்ஷன், ஹெர்னியா ஒரு ஆப்ஷன், அண்ட் ஆல்சோ தே கேன் கிவ் ஃபார் ஆஸ்துமா ஒரு ஆப்ஷன் அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்படின்னா இதுல எது வந்து எக்ஸ்க்ளூட் பண்ண வேண்டியதுன்னா ஹெர்னியா. அப்போ இது பண்ணலாமா பண்ணக்கூடாதான்றதும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். சோ இந்த மாதிரி கேள்விகள் தான் உங்களுடைய கொஸ்டின்ஸ்லயும் இருக்கும். சோ இதுதான் வந்து வாட் வி ஹவ் டிஸ்கஸ்ட் இன் த தெரபெட்டிக் யோகா. இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா இல்லையா? ஐ ஃபீல் ஐ ஹவ் கான் வெரி ஃபாஸ்ட் ஆர் தெரியல, ஐ எம் நாட் ஏபிள் டு